ஹலோ ஃபுட்டேஸ். இந்த அருமையான மழை பொழுதில் மற்றவங்க மாரி யோசிக்காமல் நான் கொஞ்சம் கிறுக்குத்தனமாக யோசித்தேன் தோசையில் என்னென்ன எப்படி பண்ணலான்னு. அதோட விளைவை தான் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. நானும் எனக்கு தோசை ஊற்றுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் தோசை தாவை வச்சுட்டு ஒரு முறுன்னு ஒரு நெய் ரோஸ்ட்டு போடலாம் முடிவு பண்ணிட்டேன். அதனால் தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறம் தோசையை அழகாக ஊற்ற ஆரம்பித்தேன். தோசை ஊற்றுறது ஒரு கலை தான். ஆனாலும் ஹோட்டலில் முருகலாக ஊற்றுவாங்க. ஆனால் நான் வீட்டில் கொஞ்சம் தடியாக ஊற்றுட்டேன். சரி, நானும் அதை நெய் ஊற்றுறதுக்கு பசு நெய் மணலாக இருந்தது. வாசனை பசுனை வாசனையே தண்ணி தான். நல்லா நெய் ஊற்றி 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா முருகலாக ஒரு தோசை போட்டு எடுத்துட்டேன். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், செம்ம வாசனை. நல்லா ஏன்னா இந்த தோசை என்ன ஸ்பெஷல்னால், இந்த தோசைக்கு நான் சட்னி யூஸ் பண்ணும்போது சாம்பார் யூஸ் பண்ணும்போது அதுக்கு பதிலாக ஜாமும் கெச்சப்பும் தொட்டு சாப்பிட போகிறோம். எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு நான் யூஸ் பண்ணது ரெண்டுமே கிசான் ஜாம் தான். கிசான் ஜாம் ஒன்று, கெச்சப் ஒன்று. ஆனால் கிசான் ஜாம் நம்ம சின்ன வயசுலேருந்து சாப்பிட்ருப்போம். சின்ன வயசில் சின்ன சின்ன பாக்கெட்டெல்லாம் கிடச்சிது. இப்போ எல்லாமே டப்பா மட்டும் தான் சொல்கிறாங்க. கெச்சப்பு சின்ன பாக்கெட்டாக இருந்தாலும் எப்படி சொல்கிறது, டேஸ்ட்டே தனி தான். சரி வாங்க நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெண்டுத்தையும் நம்ம தனித்தனியாக வச்சுக்கிட்டோம். அழகாக என்ன பண்ணுறோம், முதல்ல ஜாமு கூட தோசையை போட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா நெய் ப்ளஸ் ஜாம் ஈக்குவல் டு ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர். அடுத்தது கெச்சப் ப்ளஸ் கீ ஈக்குவல் டு அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர். இருந்தாலும் இதெல்லாம் வயிற்றில் போனால் டைஜஷன் அது டிஃப்ரெண்ட்டாக எதனா ஆகிடுமே, கொஞ்சம் பயம்தான். அப்பப்போ எல்லாம் அப்படி தான் போயிட்டுருக்கு. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலான்னு ஒரு கீழ்த்தனமாக எண்ணம். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சு சாப்பிட்டு பார்த்தேன் பாருங்க. என்ன ஒன்று பாப்பா சுவை நாக்கில் எங்கெங்கேயோ போயிடுச்சு. நீங்களும் சாப்பிட்டு பற்றி எப்படி இருந்து சொல்லுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா பாய் பாய்.